வேலைக்கு போகணும்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல இருந்து ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பியூட்டிஷியன் கத்துருக்கேன். இதை வச்சு நான் கண்டிப்பா மேலும் நான் சம்பாதிப்பேன். பியூட்டிஷியன் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. மேக்கப்னா நான் பவுடரு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு என் பாப்பாவுக்கு மேக்கப் போட்டுக்கிறேன்னா அதுக்கு மேம் தான் ரொம்ப நன்றி மேம். ஆரி ஒர்க் கிளாஸ் வந்தேன். ஆரி ஒர்க் கற்றுக்கின்னு நாட்டஸ் மட்டும் ஒரு பேட்ச் போட்டாங்க. அங்கே நான் கிளாஸ் எடுத்தேன் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கிளாஸ் வந்தேன். பியூட்டிஷியன் நல்லா கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறேன். சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பெரிய வீடியோ நான் ஒன்று போட போகிறேன். நிறைய பேர் வந்து ஷார்ட் வீடியோஸ்லையும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லையும் பார்த்துட்டு கேட்டுட்ருக்கீங்க, பியூட்டிஷியன் கிளாஸ் நீங்கள் எடுக்கிறீங்களா, எங்கே எடுக்கிறீங்க, டைரக்ட் கிளாஸா ஆன்லைன் கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட் கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். 2 month கோர்ஸ் வந்து இதுவும் வந்து ஃப்ரீயாக தான் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அறம் செய்வோம் ட்ரஸ்ட் மூலமாக தான் நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சில பேர் வந்து அவங்களே செல்ஃபாக மேக்கப் போட்டுக்கிட்டாங்க. சில பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வந்து மேக்கப் போட்டு அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மேக்கப்லாம் இப்போது மேலே இருக்கிற இடத்துல வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே வந்து சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமுக்காக எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு மேக்கப் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 hour பிஃபோரே வந்து நான் வந்து குட்டி பசங்கள்லாம் வர வச்சு ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். எல்லாருமே சூப்பராக டைம்க்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டாங்க. கீழேயும் வந்து சர்டிஃபிகேட்டு, அவார்டு, மெடல் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டான டைமுக்கு கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வந்து கெஸ்ட்டு யார் அப்படின்னா நாற்றசம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி சாம்பசிவம் மேடம், அதுக்கப்புறமா அறம் செய்வோம் ஃபவுண்டர் மிஸ்டர் கே சாம்பசிவம் சார், துணைத் தலைவர் வந்து மஞ்சுளா கார்த்திகேயன் அக்கா. ஸோ இவங்க தான் வந்து நம்மளுக்கு கெஸ்ட்டு. ஸோ இவங்க எல்லாரும் வந்த உடனே நம்ம வந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அழகிற்கு அழகு சேர்க்க தயாராக இருக்கும் நம் நாட்டரசன் பட்டு ஊராட்சி மகளிர்களுக்கு அழகு கலை நிபுணர் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நமது தாய்மொழி தமிழிற்கு மரியாதை செலுத்தும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடலுடுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரதை பவித்ராவை அன்புடன் அழைக்கிறேன். வசந்தி சாம்பசிவம் அவர்களையும் துணைத் தலைவர் திருமதி மஞ்சுளா கார்த்திகேயன் அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் நம் சக தோழிகளையும் என் மாணவர்களையும் குழந்தை செல்வங்களையும் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருகிறேன் வரவேற்கிறோம். எங்களை அழகு கலை நிபுணர்களாக தயார்படுத்திய எங்கள் அன்பிற்குரிய பயிற்சியாளர் திருமதி கிரிஜா அவர்களை அவர்களின் அனுபவத்தை நம்மோடு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயத்தோட தயக்கத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மேக்கப் பண்ண போகிறதா இருக்கட்டும், மற்றவங்க வந்து இப்போலாம் எல்லாருமே அப்டேட்டடாக இருக்காங்க. ஸோ வந்து நல்லா கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தயக்கத்தோட ஆரம்பித்தேன். பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்த கோஆப்ரேட், அவங்க வந்து நீங்கள் பண்ணுங்க மேம், நீங்கள் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதால சூப்பராக வந்து கிளாஸ் முடிஞ்சிருச்சு. 20 பேர் வந்து ப்ரூஃப் கொடுத்தாங்க. அதில் வந்து 16 பேர் வந்து கிளாஸ் வந்தாங்க. இதில் ஒருத்தவங்க மட்டும்தான் டிஸ்கண்டினியூ, அவங்களால தவிர்க்க முடியாத காரணத்தால் வரல. ஸோ 15 பேர் வந்து சூப்பராக கிளாஸ் முடிச்சுட்டாங்க. மேக்கப் கிளாஸ்க்கு எனக்கு தனா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. 2 days வந்து தேங்க்யூக்கா. 2 days வந்து என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, பாப்பா உடம்பு சரியில்லைன்றதால. ஸோ அந்த டைமில் வந்து ஏன்னா ஷார்ட் டைம்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். 2 month கரெக்டாக வந்து பிளான் பண்ணோம். 2 monthல கரெக்டாக முடிச்சாச்சு. அந்த டைமில் எனக்கு தனா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய மழை பெஞ்சப்போ கூட லீவ் போடாமல் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்டோட சப்போர்ட், அவங்களால தான் வந்து இந்த அளவுக்கு நல்லபடியாக கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் மேக்கப் போட்டு வந்திருக்காங்க.
எதிர்பார்க்கவே இல்லை 2 monthsல வந்து இவ்வளோ அழகா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட திறமையும் இன்னொரு காரணம். ஒரு கிளாஸும் வந்து கரெக்டா லிசன் பண்ணிட்டு அது வந்து அழகா கத்துக்கிட்டு இந்த அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா என் ஸ்டூடெண்டோட டேலண்ட் வந்து அதுக்கு முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து நான் எந்த கிளாஸ் எடுத்தாலும் எந்த கிளாஸ் போடுறோம் அப்படின்னாலும் நீங்க தைரியமா பண்ணுங்கம்மா, செய்யலாமா, நான் இந்த பேட்சோட முடிச்சிடுறேன் சார், நான் போதும் சார், ஸ்டூடெண்ட் வேற யாராவது கிளாஸ் எடுக்க வைங்க, வேற யாருக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னா சார் வந்து விடாம செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னதாலதான் அடுத்தடுத்தது நான் வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு. அதை நல்லா கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அறம் செய்வோம் ஃபவுண்டர் நம்ம சாம்பசிவம் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் மட்டும் இல்ல, நம்ம வார்டு மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மகேந்திரா அண்ணா, அதுக்கப்புறம் சூர்யா, அவங்க வந்து என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி எப்பவுமே என் கூட வந்து ஒரு பேக் போனா இருந்து எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ அண்ணா. ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் எப்பயுமே வந்து எனக்கு நான் எப்பாவது டவுனா இருக்கும்போது கரெக்டா அண்ணியோட கால் எனக்கு வந்துடும். கால் பண்ணிட்டு நீ செய்யுமா, நீ பண்ணுமா, எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வார்த்தையால தான் நான் இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறேன், எல்லாமே வந்து கொஞ்சம் போல்டா செய்யறேன் அப்படின்னா அண்ணியோட வார்த்தை தான். தேங்க்ஸ் அண்ணி. நெக்ஸ்ட் வந்து நம்ம துணைத் தலைவர், அவங்க வந்து சம்டைம்ஸ் பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க, சம்டைம்ஸ் பார்த்தா இவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து குழந்தை மனசு, ஆனா பாக்கிறதுக்கு மட்டும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. கரெக்டா ஃபங்க்ஷன் டைம் அப்ப என்ன சொல்லணுமோ அதை மட்டும் கரெக்டான அறிவுரை சொல்லி கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூக்கா. பிஎல்எஃப் டீம், அது இல்லாம நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளோட ஸ்டூடெண்டோட டேலண்ட் வந்து இப்போ நீங்க பார்க்க போறீங்க. நான் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், இங்க வந்து டிஸ்பிளே காட்டணும்னு சொன்னேன். ஆரி ஒர்க், டைலரிங் அப்படின்னா வந்து அது என்ன ட்ரெஸ்ஸோ அந்த டிஸ்பிளே நம்ம காட்டிடலாம். இப்போ வந்து மேக்கப் மூலமா தான் நம்ம கிளாஸ் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கறத டிஸ்பிளே காட்ட முடியும். மேக்கப் மூலமா தான் அந்த கிளாஸ் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது மத்தவங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். அவங்களே செல்ஃப் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கணும்னா குழந்தைங்களுக்கு பண்ணோம்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதனால அவங்களோட ஆசையெல்லாம் அந்த குழந்தைங்க மூலமா நிறைவேற்றிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆனோடனே அழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உங்க நேம்? சூர்யா. என்ன பண்ணிருக்கீங்க? கிருஷ்ணர் லுக் மேம். கிருஷ்ணர் லுக் போட்டிருக்காங்க. நீங்க உங்க நேம் என்ன? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? யார் போட்டுட்டாங்க உங்களுக்கு இந்த மேக்கப்? அக்கா. முடிச்சிருக்கா? கிருஷ்ணருக்கு உங்களை மட்டும் நான் கொஞ்சம் இப்படி நடக்க வச்சு பாத்துக்கிட்டா? நடந்து வரீங்களா? வாங்க, நடந்து வாங்க. பாத்து பாத்து. பின்னாடி திரும்பி நடந்து போங்க. சூப்பர். பேர் என்ன? தனுஷாவா? என்ன மேக்கப் போட்டிருக்காங்க உங்களுக்கு? அழகா சொல்றீங்களே. சரி, சூப்பரா இருக்கு. யார் போட்டு விட்டாங்க? செல்லக்கா போட்டாங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கடை பிடிச்சிருக்கா? ஓகே. உங்க நேம்? வனிதா. நீங்க என்ன கெட்ட போட்டிருக்கீங்க? அம்மன். அம்மன் எப்படி நிப்பாங்க? அழகா இருக்கு. உங்க பேர் என்ன? ருஷிதா ஸ்ரீ. ஓகே. என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க? திரௌபதி அம்மன். திரௌபதி அம்மனா? திரௌபதி அம்மன் தெரியுமா? சரி சரி. யார் போட்டு விட்டாங்க உங்களுக்கு மேக்கப்? அம்மா. அம்மாவா? அம்மா பேரு? சித்ரம்மா. நல்லா இருக்கா மேக்கப்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். தேங்க் யூ. உங்க பேர் என்ன? நிவேதா. நிவேதாவா? என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க? கிளாசிக்கல். கிளாசிக்கல் டான்ஸ். டான்ஸ் ஆடுவீங்களா? கட்டுப்பட்டு டான்ஸ் ஆடுவீங்களா? ஃபைனலா ஒரு டான்ஸ் பாத்துடலாமா? சரி. நீங்க? வினிதா. ஓகே. ஏஞ்சல். ஏஞ்சல் லுக்கா? சூப்பர். எல்லாருக்கும் அப்படியே ப்ளஸ் பண்ணிடுங்க. பெரிய சாக்லேட் வாங்கி தரேன். சூப்பரா இருக்கு. பெரிய சாக்லேட் உங்களுக்கு வாங்கி மேக்கப் தரேன். போட்டாங்க யாரு? அம்மா சொல்றாங்க. அத்தை போட்டாங்களா? என்ன வேஷம்? ராதை போட்டிருக்கீங்களா? இப்ப கிருஷ்ணர் எங்க? அது இருக்காரு. கிருஷ்ணரு யார் போட்டு விட்டாங்க மேக்கப்?
அம்மா போட்டாங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சூப்பரா கியூட்டா இருக்கீங்க. டிஃபரெண்டா இருக்கு. உங்க நேம் என்ன? ஓகே, என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க? நீங்க என்ன கெட்டப் போட்டிருக்கீங்க? பிரைடல்லே சிம்பிளா போட்டிருக்கு. பிரைடல்லே சிம்பிளா போட்டிருக்கேன். ரொம்ப கேட்க வேணாம்னா நல்லா சிம்பிளா போட்டிருக்கு. சரி சரி, அழகா இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன்னா ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு குட்டி பொண்ணு அழகா மேக்கப் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பரா இருக்கு. அழகா. நீங்க என்ன கெட்டப்பு? ஸோ இவங்க வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு அழகா மஞ்சள் நீராட்டு விழாக்கு சிம்பிளா மேக்கப் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. நீங்க என்ன கெட்டப்பு? ட்ரெடிஷ்னல் லுக். பிரைடல் லுக்கா? பிரைடல் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு. ஓகே, நீங்க என்ன லுக்கு? அக்கா இந்து முறையில நீங்க ட்ரெடிஷ்னலா ஹிந்து லுக்கு. கிறிஸ்டியன் பிரைட் முஸ்லீம் லுக். சூப்பரா இருக்கு. ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. குட்டி பசங்க தான் சாக்லேட் கொடுக்குறேன். நீங்களும் அழகா ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூடா. தேங்க்யூடா. சூப்பரா இருக்கு லுக்கு. ஸோ வந்து அவங்களோட டேலண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. ஆக்சுவலாக நவம்பர் 25 அன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சூர்யா தம்பி எனக்காக கேக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் எல்லாருக்கூடையும் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் மறக்க முடியாத ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே அப்படின்னா அன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது மாணவர்கள் தங்கள் பயிற்சி பெற்ற அனுபவத்தை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மேரேஜ் ஆகி வீட்டில் தான் இருந்தேன். அப்புறமா மேரேஜ் ஆகி இப்போ 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதனால வரைக்கும் நான் வீட்டில் தான் இருந்தேன். இருங்க நான் 12th முடிச்சிருக்கேன். வேலைக்கு போகணும்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல இருந்து ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் லாஸ்ட் டைமா ஆரி ஒர்க் கத்துக்கிட்டேன். ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு நான் இப்போ சம்பாதிச்சிருக்கேன். 20 பிளவுஸ் கிட்ட போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறமா இப்போ பியூட்டிஷியன் கத்துருக்கேன். இதை வச்சு நான் கண்டிப்பா மேலும் நான் சம்பாதிப்பேன். நான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. மேம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருக்காங்க. இதனால எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்துட்டு ஆரி கிளாஸ்ல இருந்து வரேன். ஆரி கிளாஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு டெய்லரிங், அதுக்கப்புறமா பியூட்டிஷியன் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. மேக்கப்னா நான் பவுடரு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு என் பாப்பாக்கு மேக்கப் போட்டுக்கிறேன்னா அதுக்கு மேம் தான் ரொம்ப நன்றி மேம். எனக்கு வந்து மேக்கப்ல வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கிறத நான் வந்து இங்க வந்து தான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஃபேஸ்ல இவ்வளோ பண்ணாதான் ஒரு அழகு நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப பொறுமையா. அதுக்கு ரொம்ப நன்றி மேம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குற சாருக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி வாய்ப்புலாம் எதுவுமே இல்லை. ஆனா நீங்க மேலும் இது மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வரணும். எங்களுக்கும் வேற இது முடிச்சுட்டு போக மனசு இல்லை. நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது எங்களுக்கு செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க சொன்னாவே வந்து ரொம்ப இன்டெப்தா உண்மையான ஃபேக்ட் சொல்லுவாங்க. ஆனா சொல்றதுலயே ஒரு சிரிப்பு வந்துடும். ஒரு கேஷுவலா ஒரு குழந்தைத்தனமா பேசுவாங்க. நான் ஆக்சுவலி வந்தது ஆரி கிளாஸ்க்காக வந்திருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து நேரம் வந்து அங்க இப்போதைக்கு ஆரி கிளாஸ் இல்லை, பியூட்டிஷியன் தான் போத சொன்னாங்க. சரி லெஷர் டைம்ல நான் அதை கத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருந்தேன். இது வரைக்கும் வந்ததுல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு 2 பசங்க 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலா மேக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கத்துக்கிறதுக்காக நான் வந்தேன். ஐ ஹோப் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு கிரிஜா மேம், தேங்க்ஸ் டு சமசிவம் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் கிளாஸ் வந்தேன். ஆரி ஒர்க் கற்றுக்கின்னு நாட்டஸ்மெட்டில் ஒரு பேட்ச் போட்டாங்க. அங்கே நான் கிளாஸ் எடுத்தேன் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கிளாஸ் வந்தேன். பியூட்டிஷியன் நல்லா கற்றுக்கிட்டு இப்போ சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன். அக்கா நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா புரிஞ்சிச்சு. இந்த வாய்ப்பு எடுத்து கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது நம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நம் நாட்டரசன் பட்டு ஊராட்சி தலைவர் திருமதி வசந்தி சாம்பசிவம் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா பாப்பாமே அழகா கியூட்டா இருந்தாங்க.
முதல் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சூப்பராக கற்றுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பசங்களை மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஸோ பசங்களும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம் துணைத் தலைவர் திருமதி மஞ்சுளா கார்த்திகேயன் அவர்களையும் சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிட்டீங்கல்லப்பா 3 மந்த்ல. ஆனா இந்த 3 மந்த்ல சூப்பரா முடிச்சிருக்கீங்க. நிஜமாவே ரியலி அப்ரிஷியேட். நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா பண்ணியிருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் மேக்கப் போட முடியலன்னு மற்றவங்க மேக்கப் போட்டுன்னு வந்து காமிச்சது நிஜமாவே இம்பாசிபிள். நிஜமா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நிஜமா மேக்கப்லாம் போட்டுட்டு வருவாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேர் ஒன்னா பாக்குறேன். நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க சுய தொழில் செய்யற அளவுக்கு உருவாக்கி அதுக்கு முழுக்க காரணம் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் தான். மாற்றுத்திறனுக்கே இடையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்முடைய இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுத்து உங்களை உயர்த்தத்துக்கு உறுதியா இருந்த நம்முடைய நான் ஃபர்ஸ்டே சொன்ன பேசும்போது 2 days வந்து மேக்கப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு. அப்போ மட்டும் இல்ல, இப்பயும் வந்து நான் பண்றேக்கா, நீங்க வந்து பயப்படாதீங்க, நம்ம வந்து சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஆரி கிளாஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற தனலட்சுமிக்கு தேங்க்யூக்கா. தேங்க்யூ. இது மட்டும் இல்ல, அண்ணா சொன்னாங்க கலெக்டர் கையால போயிட்டு நம்ம சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தோம், அவார்டு வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு. அந்த ரங்கோலி காம்படிஷனு, அதுக்கப்புறம் வேற எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, எனக்கு நான் சிலது சொல்லும் போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம் விட்டுருங்க, எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லாம பண்ணலாம் மேம், இப்படி செய்யலாம் மேம், சூப்பரா இருக்கும்ட்டு எப்பயுமே எனக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சப்போர்ட் பண்றாங்க. அதுல இப்போ வந்து என் கூட ரொம்ப துணையா இருக்கிறது தனலட்சுமி. தேங்க்யூக்கா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு சிறந்த படைப்பாற்றல் பியூட்டிஷியன் கிளாஸ் அட்டன் பண்ண 15 பேர்ல இப்போ வந்து கிளாஸ்க்கு வந்தவங்க அம்சவேணி. எல்லா கிளாஸுக்கும் நான் என்ன நாளைக்கு கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்றேனோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கரெக்டா அவங்க கிட்ட இருக்கும், ஒண்ணு கூட ஸ்கிப் ஆகாது. சப்போஸ் அது வந்து இல்ல அப்படின்னாலும் போன் பண்ணி மேம் இது இல்ல, இதுக்கு பதில் என்ன எடுத்துட்டு வரலாம், என்ன வேணும் அப்படின்னு கரெக்டா கேட்பாங்க. ரெக்கார்ட் ஒர்க் எழுதுறதுலயும் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கிளாஸ் நடக்கும் போதும் வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்றதுல இருந்து சப்போர்ட் பண்றதுல இருந்து எப்பயுமே வந்து ஸ்மைல் பண்ணிட்டே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆப்சென்ட் ஒரு நாள் கூட ஆப்சென்டே இல்ல, 100% வருகைக்காக அவங்களுக்கு. இது மட்டும் இல்ல, அவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆரி ஒர்க்கும் சரி, இப்போ வந்து பியூட்டிஷியனும் சரி சூப்பரா வந்து பண்ணுவாங்க. எனக்கு வந்து 3 பேர் வந்து டை காம்படிஷன் இருந்தாங்க, ஹம்சவேணி கூட, பவித்ரா, சத்யாக்கா, அதுக்கப்புறம் அம்சா. 3 பேர்ல யாரை செலக்ட் பண்ணலான்னு எனக்கு வந்து ரொம்ப டையா இருந்துச்சு. ஆனா அக்கா வந்து 100% வருகை வாங்க போறாங்க. 100% வருகை மட்டும் இல்ல, அவங்களும் வந்து நல்லா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றது, அதுக்கப்புறம் எந்த ஒர்க் கொடுத்தாலும் பர்ஃபெக்டா பண்றது, ரெக்கார்ட் ஒர்க்ல வந்து எல்லாமே வந்து கரெக்டா எழுதிருப்பாங்க. என்னென்னலாம் எழுத சொல்றோம் எல்லாமே இருக்கும் டாப் டு பாட்டம். 100% வந்து வருகையில. இன்னொரு வந்து இவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஆரி கிளாஸ்லயே வந்து ரொம்ப நிறைய சொல்லியிருக்கேன் அவங்கள பத்தி. இப்போ மறுபடியும் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடல. லலிதாக்கா முடிச்சூர்ல இருந்து வராங்க. ஆரி ஒர்க் முடிச்சானே இதுக்கே சொன்னேன், வேணாக்கா இவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மேம் நான் உங்ககிட்ட தான் கத்துப்பேன், எனக்கு இந்த கிளாஸ் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சூர்ல இருந்து எவ்வளவு மழையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து சத்யாக்காவும் அவங்களும் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. இங்க இருந்து வர்றதுக்கே வந்து நிறைய பேர் மழையா இருக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க இருந்து கிளம்பி வரணும்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் கூட லீவ் போடாம கரெக்டா வராங்க. 100% அட்டெண்டன்ஸ் வந்து சூர்யா. இவங்க எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அழகா முடிச்சிருவாங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இவங்க செய்யறதும். அறத்திற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் நமது அறம் செய்வோம் ட்ரஸ்ட் பவுண்டர் திரு சாமசிவம் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
சிறப்பான இந்த ஒரு நிகழ்வு. நம்ம சொன்னாங்க எனக்கு இங்கேருந்தே போக மாட்டேன், எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு 3 ட்ரைனிங் கொடுத்தாச்சு. இதில் உங்களுடைய தனி மனித வருமானத்தை எப்படி பெருக்கணுன்றத விஷயத்தில் அதில் கொண்டு வந்துடுங்க. அடுத்தது பண்ண தான் போகிறோம். நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க, என் கூட தான் இருப்பீங்க. ஆனால் இங்கே என் கூட இருக்கிறத தாண்டி இங்கே இந்த பயிற்சி பெற்றதுனால நான் இதை சம்பாதிச்சிருக்கேன். என் குடும்பம் நல்லா இருக்குது. என்னால் முடிஞ்ச உதவிகளை என் குடும்பத்திற்கும் சுற்றியுள்ளவர்களும் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஃபீஸ். இது எல்லாருக்குமே என்ன நம்ம ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோன்றதை தாண்டி நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க. இதை படிக்கிற படிப்பை நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுடைய தனி மனித வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கிறது தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு சன்மானமாக நாங்கள் கருதுகிறோம். அதை பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நமக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க நம்முடைய ஆல் டீச்சர், எதுக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் டீச்சர் அவங்க. அதனால அவங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இதுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னன்னா நம்ம நோக்கம் இதுதான், நம்மளுடைய தனி மனித வருமானத்தை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கணவனோ இல்லை அண்ணனோ தந்தையோ அந்த ஆண் வாரிசுகள் அவங்க வெளியே போய் பொருளிட்டு வரும்போது நம்மளால போக முடியாத சூழ்நிலையில வீட்டுல இருந்துட்டே நம்ம என்ன வருமானத்தை ஈட்ட முடியும். அதுதான் இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, ஏதோ டெய்லரிங்கும் முடிச்சாச்சு, இப்போ பியூட்டிஷியனும் ஆல்மோஸ்ட் 15 பேர் கற்றுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கிளாஸ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா சொல்லிடுங்க. நன்றியுரை வழங்க நமது தோழி அம்சவேணி அவர்களை அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் வசதி சாம்பசிவம் அவர்களுக்கும் நன்றி. நமது துணைத் தலைவர் மஞ்சுளா கார்த்திகேயன் அவர்களுக்கும் நன்றி. அருள் சிறுவன் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் திரு சாம்பசிவம் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி. தேசிய கீதத்திற்கு அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜனஹன மன. ஃபைனலாக எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அது இல்லாமல் என்னோடய பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணி எனக்கு வாழ்த்து சொன்னதும் ஆசீர்வாதம் பண்ணதும் இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாம்பசிவம் சார் ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி எல்லாமே. ஸோ எல்லாருமே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.